வெல்கம் டு ஆல். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எக்ஸல் ஒர்க்ஸ் புக்குக்கு எப்படி வந்து நம்ம பாஸ்வேர்டு போடுறது. எக்ஸல் ஒர்க் புக்கு பாஸ்வேர்டு போடுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, நம்ம டச் ஸ்க்ரீன் ஃபோனில் நம்ம டேட்டா சேஃபாக இருக்கிறதுக்காக நம்ம பேட்டர்ன் போடுறோம்ல, அதே மாதிரி எக்ஸலில் வந்து நம்மளோட டேட்டா சேஃபாக இருக்கிறதுக்கு யாரும் எடிட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக பாஸ்வேர்டு போடலாம். பாஸ்வேர்டு போடுறதுலேயே 3 மெத்தட் இருக்குது. ரீட் ஒன்லி இருக்குது, ப்ரொடெக்ட் ஷீட்டு, ப்ரொடெக்ட் ஒர்க் புக்கு. ரீட் ஒன்லிங்கிறது நம்ம போடுற டேட்டாவை வந்து அவங்களால பார்க்க மட்டும்தான் முடியும், எந்த எடிட்டும் பண்ண முடியாது. ப்ரொடெக்ட் ஷீட்டுங்கிறது இருக்கிற நிறையா ஷீட்டில் வந்து ஒரு ஷீட்டுக்கு மட்டும் பாஸ்வேர்டு போடுறது. இதே ப்ரொடெக்ட் ஒர்க் புக்குங்கிறது இந்த ஒர்க் புக்குக்கு இந்த எக்ஸல் ஒர்க் புக் இருக்குது இல்லைங்களா, பல ஒர்க் புக் இருக்கும், அதை நம்ம தேவையான ஒர்க் புக்கு மட்டும் பாஸ்வேர்டு போடுறது வந்து ப்ரொடெக்ட் ஒர்க் புக்கு. இதில் ஒரு மெத்தடுக்கும் ரெண்டு டைப் இருக்குது பாஸ்வேர்டு போடுறதுக்கு. நம்ம 2 மெத்தடும் ஒரு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரீட் ஒன்லிக்கு பார்க்கலாம். ரீட் ஒன்லிக்கு எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெக்கமெண்டட் இருக்கும், இன்னொன்று வந்து கன்ஃபார்மாக பண்ணி தான் ஆகணுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டட் காட்டுறது மட்டும் பார்க்குறேன். ரெக்கமெண்டட்னா ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஃபைலையும் சேவ் ஆஸ் கொடுக்க போகிறப்ப ஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே சேவ் பக்கத்தில் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஜென்ரல் ஆப்ஷன் சூஸ் பண்ணதும் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ரீட் ஒன்லி ரெக்கமெண்டட் டிக் ஆகிருக்காது. ரீட் ஒன்லி ரெக்கமெண்டட் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். அதே இது திரும்ப நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறப்ப கேட்கும் அது. இதை வந்து ரீட் ஒன்லியில் போட்டிருக்காங்க. நீங்கள் ரீட் ஒன்லியில் ஓப்பன் பண்ணுறீங்களா இல்லையான்னு மட்டும் கேட்கும். ரெக்கமெண்ட் மட்டும் பண்ணும். நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா ரீட் ஒன்லியில் ஓப்பன் ஆகும், நோ கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். இப்போ நான் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்ததும் இப்போ ரீட் ஒன்லியில் ஓப்பன் ஆகிருக்கும். புக் ஒன்று வந்து ரீட் ஒன்லியில் ஓப்பன் ஆகிருக்கு. நோ கொடுத்ததுன்னா அப்படியே ஓப்பன் ஆகிடும். இது வந்து ஒன்லி ரெக்கமெண்ட் மட்டும்தான். ஆனால் நோ கொடுத்தாங்கன்னா எடிட் பண்ண ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. ரெண்டாவது மெத்தட் வந்து ரீட் ஒன்லி ஆப்ஷனுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த ஷீட்டுக்கு போடணுமோ அந்த ஷீட்டுக்கு போயிடணும். அந்த ஷீட்டுக்கு போயிட்டு அந்த ஷீட்டை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து இந்த ஷீட்டுக்கு போகிறேன்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன் இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. அடுத்து ஆட்ரிபியூட்ஸில் ரீட் ஒன்லிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை அப்ளை பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் அந்த புக் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுமே அது ஓப்பன் ஆகிறதே ரீட் ஒன்லியில் தான் ஓப்பன் ஆகும். அவங்களால எடிட் பண்ண முடியாது. ஏதோ எடிட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தாங்கன்னா இது வந்து ரீட் ஒன்லியில் தான் இருக்குது, இது வந்து வேறு புக்காக தான் சேவ் பண்ணணும்னு சொல்லிடும். இதனால் அவங்க வந்து நம்ம டேட்டாவை வந்து அவங்க எடிட் பண்ண முடியாது. இது வந்து ரீட் ஒன்லியே முடிஞ்சது. அடுத்து வந்து நம்ம ப்ரொடெக்ட் ஷீட் பார்க்கலாம். ப்ரொடெக்ட் ஷீட்டுங்கிறது இந்த ஒரு ஷீட்டை மட்டும் பாஸ்வேர்டு போகிறது தான் ப்ரொடெக்ட் ஷீட்டு. அதை எப்படி பண்ணுறதுன்னா, இங்கே வந்து ரிவ்யூன்னு ஒரு டேப் இருக்கும். ரிவ்யூ டேப் போயிட்டு ப்ரொடெக்ட் ஷீட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், ப்ரொடெக்ட் ஷீட் கொடுங்க. ப்ரொடெக்ட் ஷீட் கொடுத்துட்டு இங்கே வந்து இப்போ நிறைய ஆப்ஷன் இருக்கும். அவங்க யூசர் வந்து நம்ம பாஸ்வேர்டு போட்டாலும் எந்தெந்த ஆப்ஷன்லாம் பண்ணலான்னு. இதில் வந்து நார்மலாகவே 2 டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும், செலக்ட் லாக்டு செல்ஸு இல்லை செலக்ட் அன்லாக் செல்ஸு. நம்ம லாக் பண்ணி வச்சிருக்க செல்லையும் அன்லாக் பண்ண செல்லு அவங்களால செலக்ட் மட்டும் தான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. வேறு ஏதாவது ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆட்டோ ஃபில்டர் மட்டும் ஏதாவது சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு போடுறேன். பாஸ்வேர்டு போட்டு ஓகே கொடுக்குறேன். ரீஎன்டர் பண்ண சொல்லுவோம் அதே பாஸ்வேர்டை. ஓகே கொடுத்துட்டா இப்போ இந்த ஷீட் வந்து ப்ரொடெக்டில் இருக்குது. இப்போ என்னால் நான் இப்போ இந்த ஷீட்டில் ட்ரை பண்ணுறேன் எடிட் பண்ண, ஆனால் எடிட் பண்ண முடியாது, ப்ரொடெக்டில் இருக்குது. அன்ப்ரொடெக்ட் பண்ணால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஷீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. மூணாவது ஆப்ஷன் வந்து ப்ரொடெக்ட் ஒர்க் புக்கு. ஒர்க் புக் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து அதே மாதிரி ரிவ்யூ டேப்லேயே ப்ரொடெக்ட் ஒர்க் புக்குன்ற ஆப்ஷன். அதே மாதிரி பாஸ்வேர்டு இதுக்கும் போட்டுட்டிங்கன்னா 2 டைம் பண்ண சொல்லும். அதே மாதிரி பாஸ்வேர்டு போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒர்க் புக்கு ப்ரொடெக்ட் ஆகிடும். இதிலே ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா, அதே மாதிரி ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் போங்க. சேவ் ஆஸ்லேயே லாஸ்ட்டாக நம்ம ரீட் ஒன்லிக்கு பார்த்த மாதிரியே டூல்ஸில் ஜென்ரல் ஆப்ஷன் போனீங்கன்னா பாஸ்வேர்ட் டு ஓப்பன், பாஸ்வேர்ட் டு மாடிஃபைன்னு இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப என்ன பாஸ்வேர்டு போடணுன்னு ஒரு சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு உள்ளே போயிட்டு எடிட் பண்ணுறதுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணும்னு போட்டுக்கலாம், போட்டு ஓகே கொடுக்கலாம். அதே மாதிரி இது நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கு, மறந்துட்டாலோ வேறு ஏதாவது உங்களுக்கு திரும்ப அந்த ஃபைலை எடுக்கிறதுக்காக ஆல்வேஸ் கிரியேட் பேக்கப்ங்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா சி டிரைவில் எக்ஸலோட ஃபோல்டருக்குள்ளே அதோட பேக்கப் எப்பயும் எடுத்து வச்சுட்டே இருக்கும். இதுதான் நம்ம எக்ஸலுக்கு பாஸ்வேர்ட் போடுறதுக்கான 3 வழி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.